ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி காஸியன் குவாட்ரேச்சர் அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃபைனைட் எலமெண்ட் அனாலிசிஸ் சப்ஜெக்ட்டில் 5th யூனிட்டில் இது ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்திங்கனாலும் இந்த டாபிக் ரெப்பிட்டேட்டிவாக வந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாஸ்ட்டு ஒரு 8 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் 6 டைம்ஸ் வந்து இந்த டாபிக் வந்திருக்கு. ஸோ காஸியன் குவாட்ரேச்சர் வந்து நார்மல் ஒரு நியூமெரிக்கல் இன்டெகிரேஷன் டெக்னிக்கு. இதை யூஸ் பண்ணி நம்ம ஃபார்முலாஸே இல்லாத ஒரு இன்டெகிரல் பண்ணுறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டேம் இருக்குது, இப்போ ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷனில் ஒரு டேம் இருக்குன்னா அதுக்கு ஃபார்முலாஸ் இருக்காது இன்டெகிரலில், அந்த டேம் கூட நம்ம இந்த காஸியன் குவாட்ரேச்சரை வச்சு சால்வ் பண்ண முடியும். ஸோ காஸியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த காஸியன் பாயிண்ட்ஸை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக உங்களுக்கு சிங்கிள் டேம், டபுள் டேம், அதாவது 1 டேம் 2 டேம்னு சொல்கிறத விட சிங்கிள் இன்டெக்ரல், டபுள் இன்டெக்ரல் பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்க. சிங்கிள் இன்டெக்ரல் அதாவது எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டெக்ரல் இருக்குது, ஒரு டேம் இருக்குன்னா அதை மட்டும் வச்சு இன்டெக்ரல் பண்ணுற மாதிரியோ, இல்லாட்டி டபுள் இன்டெக்ரல்னால் 2 டேம் வர மாதிரி உள்ள டேம்ஸில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை ஒரு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 8 டைம்ஸுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்லையும் இந்த காஸியன் குவாட்ரேச்சரை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ காஸியன் குவாட்ரேச்சர் சிங்கிள் இன்டெக்ரல் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் -1 to 1 f of x dx is equal to sum of I is equal to 1 to n wi f of xy. இது ஜென்ரல் டேம், அதாவது wi இன்ட்டு f of xi அப்படிங்கிறது இங்கே i அப்படிங்கிறது எதை இங்கே நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா காஸியன் பாயிண்ட்ஸுக்கு உள்ள லொக்கேஷன்ஸை பேஸ் பண்ணி. இப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுங்கிறது தான் இங்கே காஸியன் பாயிண்ட்ஸு. இந்த காஸியன் பாயிண்ட்ஸு 1 2 3 4 அப்படின்னு 4 இருக்குது. நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி பேஸ் பண்ணி பார்க்குறப்ப மொதல் 3 ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. 1 2 3 தான் சான்சஸ் இருக்குது. இந்த டேபிள் சிங்கிள் இன்டெக்ரலாக இருந்தாலும் சரி, டபுள் இன்டெக்ரலாக இருந்தாலும் காமன் தான். ஸோ அதனால் இந்த டேபிள் உள்ள வேல்யூஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சம் கேஸஸில் எக்ஸாமினேஷனில் அவங்களே இந்த வேல்யூஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. இப்போ சிங்கிள் பாயிண்ட், அதாவது காஸியன் பாயிண்ட்ஸு 1 இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா x1ஓட வேல்யூ 0 இருக்குது. அதே காஸியன் பாயிண்ட்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா x1ஓட வேல்யூ +√1/3, x2ஓட வேல்யூ -√1/3. ஃபஸ்ட்டு ப்ளஸ் வேல்யூ, அடுத்து மைனஸ் வேல்யூ. ஸோ அந்த √1/3ஓட வேல்யூ தான் 0.57735. அடுத்து காஸியன் பாயிண்ட்ஸ் வெயிட், கரஸ்பாண்டிங் வெயிட்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 1னா கரஸ்பாண்டிங் வெயிட்டோட வேல்யூ 2 இருக்குது. அதே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா கரஸ்பாண்டிங் வெயிட்ஸ் வந்து 1ன்னு ஒரே வேல்யூ தான் இருக்குது. ஆக்சுவலாக அது என்ன அர்த்தம்னா W1 W2 ரெண்டுமே வந்து 1ன்னு எடுத்துக்கணும் நீங்கள். அதே 3 பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா x1ஓட வேல்யூ +√3/5, x3ஓட வேல்யூ -√3/5, x2 வந்து இங்கே 0. அதே மாதிரி 5/9 8/9, W1ஓட வேல்யூ 5/9, W2ஓட வேல்யூ 8/9, W3ஓட வேல்யூ திருப்பி 5/9. இங்கே W டேமில் நீங்கள் வந்து நெகட்டிவ் சைன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ் டேமில் மட்டும் தான் நெகட்டிவ் டேம் வரும் ரிப்பீட்டேட்டிவ் வரப்போ. ஸோ x4 டேமுக்கு உள்ளது காஸியன் பாயிண்ட்ஸ் 4. காஸியன் பாயிண்ட்ஸ் 4 வர்றதுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான் கேட்குறது இல்லை. நம்ம ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்ப்போம், அப்போ உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தெரியும். எவாலுவேட் தி இன்டெக்ரல் -1 to 1 x⁴ + 3x³ - x × dx. ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின். இப்போ நம்மளோட காஸியன் குவாட்ரேச்சரோட ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் இதுதான், -1 to 1 f of x × dx sum of I is equal to 1 to n wi f of xi. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா இதில் எது f of xங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த dx இருக்குல்ல, அந்த dxக்கு முன்னாடி உள்ள டேமை நம்ம f of x எடுத்துக்கணும். அப்படி பார்த்தோம்னா x⁴ + 3x³ - x அப்படிங்கிறது இங்கே f of x டேம். நெக்ஸ்ட்டு காஸியன் பாயிண்ட்ஸ் எத்தனை? சம் கேஸஸில் எக்ஸாமினேஷனில் இத்தனை காஸியன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுக்காதப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். என்னென்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் f of xன்னு எடுக்கிறீங்களா, அந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதில் உள்ளதில் ஹையஸ்ட்டு பாலினாமியல் ஆர்டர், அதாவது பாலினாமியல் ஆர்டருங்கிறது இங்கே பவரோட ஹையஸ்ட் பவர் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இங்கே எக்ஸ்ன்னு எடுத்திருக்காங்க டேமு. இப்போ எக்ஸோட ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குன்னா 4 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ x⁴. ஸோ அந்த x⁴ என்ன பண்ணணும்னா ஃபார்முலா வந்து 2n - 1 is equal to 4. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்போம். 2n - 1 is equal to 4, வேறு n is the Gaussian points. ஸோ அப்போ 2n - 1 is equal to 4. ஸோ அதில் போட்டோம்னா n is equal to 2.5 வருது, அப்ராக்சிமேட்லி 3. ஸோ இங்கே நம்ம காஸியன் பாயிண்ட்ஸ் 3ன்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த காஸியன் எக்ஸ்பிரஷன் வந்து I is equal to 1 to nங்கிறது இங்கே 3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம 3 டைம்ஸ் வரப்போகுது. அப்போ W1 f of x1, W2 f of x2, W3 f of x3. அப்போ 3 டேம், அதாவது காஸியன் பாயிண்ட்ஸ் 3 உள்ளதுனால W1 W2 W3 யூஸ் பண்ணணும், x1 x2 x3 மூணுத்துமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு
அடுத்த ஸ்டெப் பார்த்தோம்னா வேறு எஃப்எக்ஸ் ஈக்குவல் நம்ம தான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி சொன்னேன், அந்த வேல்யூ எடுத்துக்கிட்டோம். இப்போ W1 X1 அந்த டேபிளில் நான் உங்களுக்கு காமிச்ச வேல்யூ தான். ஸோ அதை நீங்கள் நாம வச்சுக்கணும். ஸோ இன்டீஜரில் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா கொஸ்டின் பேப்பர்லேயும் மேக்ஸிமம் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, ஆன்சர்லேயும் அப்படி தான் வரும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு 5 டிஜிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஆக்சுவலாக இந்த வேல்யூ நீங்கள் ஃபுல் வேல்யூ நீங்கள் நாம வச்சுட்டிங்கனால அதை கேல்குலேட் அடித்தா உங்களுக்கு இன்டீஜர் வேல்யூ வர போகுது. ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதிங்க. ஸோ W1 5/9 X1 + √3/5, W2 8/9 X2 0, W3 5/9 X3 - √3/5. ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் அந்த டேபிள்லேருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இதை அதில் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு W1 f(x1) அப்படின்னா W1ஓட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அடுத்து அந்த f(x) டேமில் எக்ஸுக்கு பதில் X1 வேல்யூஸ் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதில் X1 வேல்யூ. ஸோ X1 வேல்யூ இங்கே +0.774597. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு W1 f(x1) வேல்யூ வருது. இதே மாதிரி W2 f(x2). ஸோ W2ஓட வேல்யூ f(x2)னா எக்ஸ் டேமுக்கு பதில் X2 சப்ஸ்கிரை பண்ண போகிறீங்க. அப்போ W2ஓட வேல்யூ வருது, W2 f(x2). அதே மாதிரி W3 f(x3). ஸோ அதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், X3ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், W3 வேல்யூ வரப்போகுது. இந்த மூணுத்தையும் ஆட் பண்ண ஆன்சர். ஸோ அதான் உங்களோட ஆன்சர். ஸோ சம் கேஸஸ் எக்ஸாமினேஷனில் கம்பேர் வித் எக்ஸாக்ட் சொல்யூஷன் கேட்பாங்க. அப்போ நீங்கள் நார்மல் இன்டகிரேஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ வந்து நார்மல் இன்டகிரேஷன் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸோ இன்டகிரேஷன் டெக்னிக்கு இன்டகிரேஷன் டைம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ் இன்டகிரல் பண்ணோம்னா x⁴n / n+1. இது ஜென்ரல் ஃபார்ம். எக்ஸ் இன்டகிரல் பண்ணால் x⁴n / n+1. அப்போ x⁴n அப்படின்றதுச்சுன்னா x⁴n+1 / n+1. எக்ஸில் பவரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதோட ஒன்று ஆட் பண்ணி மேலேயும் போடணும், அந்த வேல்யூ அப்படியே கீழே போடணும். அப்படி பார்த்தீங்கன்னா x⁴ + 3x³ - xன்னு இருக்கீங்க. அப்போ x⁴னா x⁴5/5, 3x³ அப்படின்னா x⁴3ன்னு இருக்குன்னா அப்போ நான் x⁴4/4. இங்கே எக்ஸல் இருக்குது, அப்போ x²/2. ஸோ இதில் அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும், மைனஸ் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஸோ இது நார்மல் நீங்கள் ஸ்கூல் டேஸில் படித்த இன்டகிரேஷன் ஒர்க்கு தான் பார்க்குறீங்க. சரி, இதில் வேறு எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, எக்ஸ்ட்ராம்னா எக்ஸ்ட்ரா மட்டும் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. எக்ஸ்ட்ராமுக்கு பதில் வேறு ஏதாவது டேம் கொடுக்கலாம், ஆர்னு கொடுக்கலாம், சம் கேஸஸ் எப்சிலான்னு கொடுப்பான். ஸோ நீங்கள் அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு டேம் சிங்கிள் ஒரு இன்டகரல் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸுக்கு பதில் நீங்கள் அதை கொடுத்துருக்கான்னு நீங்கள் எடுத்துக்கோங்க, ரீப்ளேஸ் பண்ணிக்கிங்க, வேணாலும் அது தப்பு கிடையாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்சிலான்னு போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க, ε² + எப்சிலான் -3 × d எப்சிலான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எப்சிலானுக்கு பதில் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த காசியன் பாயிண்ட்ஸ் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி போடலாம். அடுத்து இதில் இன்னொரு ஹிண்ட் என்னென்னா, ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வரும். ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் கேல்குலேட்டரில் நார்மலாக டிகிரி மோடில் கேல்குலேட்டர் இருக்கும், D அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும். அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் காசியன் குவாட்ரேச்சரில் போட முடியாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கேல்குலேட்டரில் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாலே ரேடியன் மோடுக்கு மாற்றிக்கணும். ஸோ மோடை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிகிரி ரேடியன் அப்படின்னு காமிக்கும், அந்த ரேடியன் 2ன்னு காமிக்கும். அந்த ரேடியனை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் கேல்குலேட்டரில் ஆறுங்கிற சிம்பிள் இருக்கும். அந்த ஆறுங்கிற சிம்பிளை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் காசியன் குவாட்ரேச்சர் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டபுள் இன்டெக்ரலுக்கு போகணும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2016, 2018 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது, டபுள் இன்டெக்ரல் இருக்குது. 2x² 3xy + 4y² dx dy. அதாவது இங்கே 2 டேர்ம் இருக்குது, xyன்னு 2 டேர்ம் இருக்குது டபுள் இன்டெக்ரல். ஸோ டபுள் இன்டெக்ரலுக்கு ஃபார்முலாஸ் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அங்கே எப்படி உங்களுக்கு 1 டேர்ம்ங்கிறனால f(x)ன்னு எடுத்திங்களோ, இங்கே 2 டேர்ம்ங்கிறனால f(x(y)ன்னு எடுத்துக்க போகிறோம். f(x)(y)ங்கிறது 2x² + 3xy + 4y². இங்கே காசியன் பாயிண்ட்ஸ் பார்க்கணும். இங்கே ஹையஸ்ட் பவர் 2 இருக்குது. அப்போ 2n - 1 = 2. அப்போ என்னோட வேல்யூ 1.5. அப்போ 2 காசியன் பாயிண்ட்ஸ் போதும். அப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலா இதான். ஃபார்முலா காசியன் பாயிண்ட்ஸுக்குள்ள ஃபார்முலா என்னென்னா, f(x(y) × dx dy = w1² f(x1y1) + w1 w2 f(x1y2) w2 w1 f(x2y1) w2² f(x2y2). ஸோ இது காசியன் பாயிண்ட்ஸுக்குள்ள ஃபார்முலா. 2 பாயிண்ட்டுக்குள்ளது, டபுள் இன்டெக்ரலுக்கும் உள்ளது. அப்போ 2 பாயிண்ட்டுக்கு w1 w2 1. அடுத்து x1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து +√1/3 -√1/3. ஸோ அதோட வேல்யூவை தான் இங்கே போட்டிருக்கோம். அதே தான் y1க்கு உண்டு. x1 என்ன வேல்யூ அதே வேல்யூ தான் y1, x2 என்ன வேல்யூ அதே தான் y2. ஸோ x1 y1 ரெண்டு +2 பாசிட்டிவாக இருக்கும், x2 y2 ரெண்டும் நெகட்டிவாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வச்சுருக்கும் ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா, நம்மளுக்கு a + b ஹோல்² ஃபார்முலா தெரியும், a² + b² + 2ab. அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு உள்ளது a டேர்ம் ஸ்கொயராக இருக்கும், கடைசி உள்ளது b
பி ஸ்கொயர் கீழே உள்ள அந்த 2ab ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு உள்ளது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், W1 ப்ராக்கெட் உள்ளதும் 1ன்னு வந்துருக்கும். கடைசி டேம் பாருங்கள் W2 ப்ராக்கெட் உள்ளதும் 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்கும். நடுவில் உள்ளது மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறி இருக்கும். ஏபி பிஏங்கிற மாதிரி நாம் வச்சுங்க. 1 2 W1 W2ங்கிறது ப்ராக்கெட்லேயும் 1 2 W2 W1 ப்ராக்கெட்லேயும் 2 1. ஸோ இந்த மாதிரி நாம் வச்சுங்க. இப்போ இந்த மாதிரி இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ W1² f(x1 y1) அப்படிங்கிறப்ப W1² ப்ராக்கெட்டில் f(xy) டேமு, அந்த xyயில் x1 எக்ஸுக்கு பதில் x1 ஒய்க்கு பதில் y1. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ணால் யூ கெட் ஆன்சர் 3. அதே மாதிரி W1 W2 f(x1 y2) இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே W1 W2 வேல்யூ போட போகிறோம். எக்ஸுக்கு பதில் x1 வேல்யூ, ஒய்க்கு பதில் y2 வேல்யூ. இங்கே y2ங்கிறது நெகட்டிவில் இருக்கும், அதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு வேல்யூ வருது. அதே மாதிரி W2 W1 f(x2 y1) அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா W2 W1 அதாவது எக்ஸுக்கு பதில் x2 வேல்யூ, ஒய்க்கு பதில் y1 வேல்யூ. அப்போ எக்ஸ் நெகட்டிவில் இருக்கும், ஒய் பாசிட்டிவில் இருக்கும், அப்போ ஒரு வேல்யூ. லாஸ்ட்டு W2 ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கும். W2²ங்கிறது W1 W2 நம்ம ஒன்று தான் தெரியும், அதை போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் தி ஆன்சர் as 8. இப்போ இதுக்கும் இன்டெகிரேஷன் நார்மலாக பண்ணுறது உண்டு, எக்ஸாக்ட் சொல்யூஷன். அந்த எக்ஸாக்ட் சொல்யூஷன் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேமில் எவ்வளோ எக்ஸ் டேம் மட்டும் பண்ணணும்னா 2x³/3ன்னு வரப்போகுது. இங்கே 3x²/2ன்னு வரப்போகுது, ப்ளஸ் 4xy² வரும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் டேம் மட்டும் நிகழ் பண்ணுறோம். அடுத்து ஒய் டேம் பண்ணணும். இப்போ இந்த எக்ஸ் டேம் பண்ணதில் அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ வெறும் ஒய் டேம் மட்டும் தான் நம்மளுக்கு வரும். அந்த ஒய் டேம் இன்டெகிரல் பண்ணணும். ஸோ ஒய் டேம்னா இங்கே ஒய்யே இல்லை, அப்போ என்ன வரும், ஒய் புதுசாக ஆட் ஆகும். அடுத்து இங்கே y² இருக்குது, அப்போ y³/3ன்னு வரப்போது. இதுலேயும் அப்பர் லிமிட் லோயர் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஸோ எக்ஸாக்ட் சொல்யூஷனும் காசியன் குவாட்ரேச்சரில் கண்டுபிடிச்சதும் சேமாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ரீவியஸில் கேட்டால் கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒரு 4 கொஷின்ஸு, இந்த ப்ரீவியஸ் 4 கொஷின்ஸை வச்சு தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க sin s/(s1 - s²). இது ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்டையும் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 2 3 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா sin s / s × 1 - s² × dx ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட்டரில் டிகிரி மோடுக்கு பதில் ரேடியன் மோடு வச்சு சம் ப்ரொசீட் பண்ண வேண்டியது தான். அடுத்தது காசியன் குவாட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 4ε² - 2ε³ 4ε³ - 2ε + 6 × d கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதில் இங்கே எப்சிலான் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பவர் 3 இருக்குது. இந்த 3யை வந்து 2n - 1 = 3ன்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக 2n - 1 = 3னா 2n = 4, அப்போ n = 2 வரும். 2 காசியன் பாயிண்ட்ஸ் வச்சு இந்த சம சால்வ் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது 5ε³ - 4ε² + 3ε + 2 × d கொடுத்துருக்காங்க. இந்த சம்மை நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எக்ஸுக்கு பதில் இங்கே எப்சிலான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த டேம் ஒரு சிங்கிள் டேமாக எடுத்துக்க வேண்டியதான். இங்கே பவர் 3 இருக்குது, இதுவும் 2 காசியன் பாயிண்ட்ஸ் வரப்போகுது. இப்போ லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான் ஈட்டா. ஸோ அந்த எப்சிலான் ஈட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எப்சிலான்² ஈட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்க, xyக்கு பதில் எப்சிலான், எக்ஸுக்கு பதில் எப்சிலான், ஒய்க்கு பதில் ஈட்டா கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துங்க. அப்போ இது f(x, y) டபுள் இன்டெக்ரல். ஸோ அந்த டபுள் இன்டெக்ரல் மெத்தடில் நீங்கள் போட வேண்டியதான். இங்கே பவர் 2 இருக்குது, அப்போ 2n - 1 = 2ன்னு போடுவீங்க. அப்போ n = 1.5 வரும். தட் இஸ் 2 காசியன் பாயிண்ட்ஸு நீங்கள் சம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. தேங்க்யூ.